தற்போது ஒரு காணொலியை நாம் பார்ப்போம். என்றால் இதை நிறைய பேர் பார்த்து போர் அடிக்கிறது என்று விட்டு விடுப்பார்கள். ஆனால் இப்போ தற்போது நாம் பார்க்கின்ற ஒரே ஒரு காணொலியை பார்ப்போம். தற்போது திரையில வரும் அந்த காணொலியை பாருங்கள். பார்த்த பிறகு நாம் பேசுவோம். காணொலியை நாம் பார்ப்போம். நேயர்களே, இந்த காணொலியை பார்த்தால் உங்களுக்கு அந்த மியூசிக் பின்னணி இசையினால் இறைச்சல் காரணமாக பேசுவது கேட்டிருக்காது. அதனால தான் மேலே போட்டிருக்கிறோம். ரத்தம் வருதுக்கா ஒட்டி விடுங்கோ. அந்த இலங்கை தமிழ் ஈழத்தமிழில் அந்த பெண் குழந்தை பேசுகிறது. தன் தாய் குண்டடிப்பட்டு கீழே விழுந்திருக்கிறார். அந்த 2 குழந்தைகள், அந்த தாய் பெற்ற 2 குழந்தைகள் என்ன செய்வது என தெரியாமல் குழந்தையை வைத்துக் கொண்டிருக்கிறார். ரத்தம் வந்து கொண்டிருக்கிறது. அருகில் உள்ள செவிலியரை அழைக்கிறார்கள். அக்கா ரத்தம் வருதக்கா ஒட்டி விடுங்கோ என்று அந்த குழந்தை பேசும் பொழுது மனம் கலங்கி விடுகிறது. நேர்களே, நிச்சயமாக இந்த ஒரு சாட்சி போதும், இந்த ஓர் உதாரணம் போதும், ஆயிரம் கதைகள் சொல்லும். இலங்கையிலே எப்படியெல்லாம் உயிர்கள் அழிக்கப்பட்டன, அதுவும் கடைசி நேர யுத்தத்தின் பொழுது எதற்காக சாகிறோம் என தெரியாமலே அப்பாவிகள், ஆயிரக்கணக்கான அப்பாவிகள் கொல்லப்பட்டார்கள். நாங்கள் சரணடைகிறோம் என வெள்ளை கொடி ஏதி வந்தவர்களை துப்பாக்கியால் நேரடியாக சுட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த கொடூரர்கள். அந்த கொடுஞ்செயல் புரிந்தவர்களை என்ன செய்வது என தெரியாமல் உலகமே இன்னும் அவர்களை வாழ்த்தி கொண்டிருக்கிறது. அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. அது வேறு கதை. இருந்தாலும் இந்த உதாரணம் ஒன்று போதும் அங்கு என்ன நடந்தது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக. இந்த ஜென்சி தலைமுறைக்கு இதை பற்றி தெரியவே தெரியாது. ஓரிருவருக்கு தெரிந்திருக்கலாம், பலருக்கு இது என்னவென்றே தெரியாது. ஈழம் என்றால் ஏதோ பிரபாகரன் ஒருத்தர் வந்தார், துப்பாக்கியால் சண்டை போட்டார், கொன்று விட்டார்கள் என்றுதான் சொல்லுவார்கள். எதற்காக போராடினார்கள்? அந்த இயக்கம் சாதாரண இயக்கம் அல்ல. விடுதலைக்காக போராடிய இயக்கம். பல குழுக்கள் இருந்து, பல பிரச்சனைகள் அவர்களுக்குள்ள இருந்து, அதெல்லாம் வேறு கதை. ஆனால் ஒரு பெரிய குழுவாக போராடி அந்த விடுதலைக்காக, தமிழர்களின் சுய உணர்வுக்காக போராடியவர்கள், சுதந்திரத்திற்காகவும் சுயமரியாதைக்காகவும் போராடியவர்கள். ஏதோ ஒரு சண்டை போடும் இயக்கமாக அவர்கள் இல்லை. ஒரு அரசாங்கத்தையே நடத்தினார்கள். அவர்களுக்கென்று தனியாக வங்கி இயங்கியது. ரிசர்வ் வங்கி இங்கு இயங்குவது போல, இலங்கையிலே மத்திய வங்கி இயங்குவது போல, ரிசர்வ் மத்திய வங்கி இயங்குவது போல, விடுதலை புலிகள் என்ற இயக்கமும் அந்த போராட்ட இயக்கமும் ஒரு தனியாக ஒரு வங்கியை நடத்தி வந்தது. வங்கி மட்டுமல்ல, அஞ்சலகம், தனியாக போலீஸ், இராணுவம் என ஒரு கட்டமைப்பு, அரசு நிர்வாகம், அந்த பகுதியை நிர்வகிக்கக்கூடிய IAS அதிகாரிகள் போன்று அங்கு ஸ்ரீலங்கன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் SLAS என்று அழைப்பார்கள். அது போன்று இலங்கைக்கு ஈழத்திற்காக தனியாக ஈழம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் என்ற வகையிலே விடுதலை புலிகளின் சார்பிலே அந்த தலைவர்கள், கலெக்டர்கள் நியமிக்கப்பட்டு அவர்கள் அங்க இடத்துல ஆட்சி செய்தார்கள். அந்த அளவுக்கு கட்டுக்கோப்பாக ஒரு அரசாங்கத்தையே நடத்தி வந்திருக்கிறது அந்த இயக்கம். தற்போது இயக்கத்தின் பெயரை சொன்னாலே தீவிரவாத இயக்கம், தடை செய்யப்பட்ட இயக்கம் என்று நம்முடைய நிகழ்ச்சியை கூட அதில் இது ஏன் அந்த பெயரை பயன்படுத்தி கேள்வி கேட்பார்கள். அந்த அளவுக்கு தற்போதும் அவர்களை பார்த்தால் பயம். அந்த அளவுக்கு உலகமே பார்த்தது. உலகிலே வேறு எந்த ஒரு இயக்கத்திற்கும் இல்லாத அளவுக்கு விமானப்படையை வைத்திருந்த ஒரு போராளி இயக்கம். விமானப்படையை இராணுவங்கள் தான் வைத்திருக்கும். இன்னும் பல நாடுகளில் விமானப்படைகள் கிடையாது. ஆனால் அந்த சிறு குழு, போராட்ட குழு, அந்த போராளிகள் ஒரு விமானப்படை, கப்பல் படை, இராணுவ படை, கலாட்படை என 3 வகையான படைகளை வைத்து அந்த இலங்கை இராணுவத்திற்கு சிம்ம சொப்பனமாக இருந்தார்கள். அவர்கள் அழிக்கப்பட்டது மிகப்பெரிய சதி. அண்டை நாடுகள், அமெரிக்கா, எல்லா நாடுகளும் இராணுவ உதவி செய்து இலங்கை அந்த இயக்கத்தை அழித்தது என்பது கதை. அதையெல்லாம் நீங்கள் வரலாறை தேடி படித்து தெரிந்து கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் அறிய வேண்டியது, கொத்து கொத்தாக அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு நீதி வேண்டும் என்று இன்றும் போராடி கொண்டிருக்கிறார்கள்.